நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர் அந்த தாக்குதல் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து நிறைவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு வகையில் வந்துட்டு அமெரிக்காவை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவங்களோட உள்நோக்கம் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு போர் தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு இரு நாடுகளுக்குமே அந்தந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பதட்டத்தையும் இழப்பையும் தரக்கூடியது தான். நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான், குஜராத், காஷ்மீர் அந்த மாநிலங்களில் எல்லாமே பார்த்தோன்னா இரவு வெளியில் வர முடியாது. இப்போ கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. அது போக ஷெல் தாக்குதலில் நிறைய பேர் பலியாகியிருக்காங்க. நம்ம இராணுவ வீரர்களே பலியாகியிருப்பதாகவும் தகவல் வருது. ஆக உயிர் பலிகள், வீடுகள், கட்டடங்கள் இடிந்து சேதமாகிறது. அதுபோக அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. இந்த போரை பொறுத்தவரை பொதுவாக உலக அளவில் பார்த்தோன்னா போரினால் பெருசாக சாதிச்சது எதுவுமே இல்லைங்க. அங்கே உக்ரைன், ரஷ்யா இடையில ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உக்ரைன் ஒரு சின்ன குட்டி நாடு தான். ரஷ்யா பெரிய நாடு. இராணுவ அது ஒரு அணு ஆயுத வலிமையெல்லாம் வச்சுருக்குது. அப்படி இருந்தாலும் உக்ரைன் ஒரு வருஷத்துக்கு மேலே அது பாட்டுக்கு போர் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே இது இந்தியா, பாகிஸ்தான் ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள். என்ன இதுங்களோட போர் நீடிச்சிருந்தா இன்னும் பெரிய அளவில் இழப்பு இருக்கும். அதுபோக அவ்வளோ லேசுக்குள்ள அது ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி ஆகிட்டு அவ்வளோ லேசுக்குள்ள முடிவுக்கு வந்திருக்காது. அந்த விதத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த தாக்குதல்கள் நிறைவுக்கு வந்திருப்பது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். ஆனால் பகல்காம் தாக்குதல் அந்த தீவிரவாதிகள் அவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்தார்களா? அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? உண்மையிலே இந்த தாக்குதல் யாரை நோக்கி நிகழ்த்தப்பட்டது? அதில் வெற்றி கிடைத்ததா? வெற்றி கிடைத்தது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி தீவிரவாத ஊடுருவல் நடக்காது அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் ஏதாவது உறுதி கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே உறுதி இல்லை. ஆக இந்த தாக்குதல் என்பது இருதரப்புக்குமே எந்தவித பலனும் இல்லாமல் அப்படி தான் நிறைவடைஞ்சிருக்குது. ஆக இது சம்மந்தமாக ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரு. இது சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேட்டிருப்பது சரியான ஒன்று தான். பிரதமர் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை மக்கள் மன்றத்தில், அந்த பாராளுமன்றத்தில் சொல்லி ஆகணும். சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.